ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பூங்காற்று திரும்புமா அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸ்டோரியை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. லாஸ்ட் எபிசோட் ரொம்பவுமே சுவாரஸ்யமாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஆனந்தி ஜெயிச்சதுக்கு மேடைக்கே போய் குமரன் வாழ்த்து சொல்லிட்டு வந்தாங்க. வந்ததுமே பார்த்தோம்னா கூட இன்பா உட்காந்துட்டு ரொம்ப கோவப்பட்டாங்க. ஆனாலும் ஆனந்தி சூப்பராக ஜெயிச்சாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அவங்களுக்கு மார்க் போடக்கூடாது, எப்படியாவது அவங்கள தோக்க வைக்கணும்னு சொல்லி வீரா என்னென்னமோ திட்டம்லாம் போட்டு பார்த்தாங்க. கடைசியில் பார்த்தா உண்மையாக போராடக்கூடியவங்க கண்டிப்பாக வெற்றி அடைவாங்க அப்படிங்கிறதுக்கு ஆனந்தி பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக தான் நடந்துக்கிட்டாங்க. அதை தான் குணவதிக்கிட்டையும் சொன்னாங்க. கடைசியில் இவங்கள்ட்ட வீரா பேசிக்கிட்டு இருந்ததை இந்த போட்டி நடத்துகிற அவங்களே கேட்டுட்டாங்க. அதனால் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் ஜட்ஜோட வேலை செய்ய வேணாம் அப்படின்ட்டாங்க. அது வீராவுக்கு பெரிய அசிங்கமாக போச்சு. கடைசியில் பார்த்தோம் அப்படின்னா ஏற்கனவே ஆனந்தியோட அந்த டிசைன்லாம் ரொம்ப நல்லா இருக்குன்னு தானே எல்லாம் பேசிக்கிட்டாங்க. அதனால் பார்த்தோம்னா ஆனந்தியும் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கினாங்க, குமரன் செகண்ட் ப்ரைஸ் வாங்கினார். ஆனால் குமரன் எவ்வளோ ஒரு சந்தோஷமாக நான் அந்த டிசைனை பார்க்கும்போதே நினச்சேன் அவங்க தான் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கணும்னு அப்படிங்கிற மாதிரி தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க இன்பா கிட்ட. அதனால் குமரனுமே ரொம்ப சந்தோஷமாக தான் ஆனந்தியை வாழ்த்துனாங்க. இதுக்கடையில் பார்த்தோம் அப்படின்னா குமரனோட அண்ணன் ஆனந்த் இருக்காங்கல்ல, அவங்க ரெட் கலர் புடவை கட்டிக்கிட்டு இருக்கவங்க தான் நம்மளோட வாழ்க்கையில் வரப்போகிற பொண்ணு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அது மாதிரி வந்தது பார்த்தா இந்த பக்கத்து ஆனந்தி ரெட் கலரில் கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க பக்கத்தில் உட்காந்து, அதாவது குணவதி இருக்காங்கல்ல, அவங்க தான் ரெட் கலரில் கட்டிக்கிட்டு இருந்தாங்க புடவை. அவங்க தான் இவங்களோட வாழ்க்கையில் வரப்போகிறவங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம கெஸ் பண்ணியிருந்தோம். அதுதான் அடுத்த ஸ்டோரியாக இருக்குன்னு வச்சுங்களேன். இருந்தாலும் கொஞ்சம் காமெடி கலாட்டா வேணும்ல கதையில். அதனால் பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஆனந்த் இந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி குமரன்ட்ட இது சொன்னார்னு வச்சுங்க, இது இன்னுமே சுவாரஸ்யம் அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா இப்போ குமரன் மனசுக்குள்ளாரையும் லைட்டாக ஆனந்தி மேலே அவங்கள கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வந்துருச்சுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அப்பப்போ பார்த்தோம்னா கோட்டி பேசும்போதெல்லாம் அப்படி சிரிக்கிறாரு. கோட்டியை என்ன பாராட்டுறதுனே தெரியல. ஆள் பார்த்தா பயங்கர ஃபன் கலாட்டா பண்ணுறாருங்க கோட்டி. அதனாலும் பார்த்தோம் அப்படின்னாக்கா குமரன் மனசுக்குள்ளார லைட்டாக நினச்சிக்கிட்டு இருக்காரு. ஆனால் குமரனை பற்றி இப்போ ஆனந்தியோட வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே ரொம்ப நல்ல அபிப்பிராயத்தில் இருக்காங்க. இதில் என்ன பெரிய ஒரு ட்விஸ்ட்டு அப்படின்னு பார்த்தோம்னா, வீராக்கு இப்போ வரைக்குமே ஆனந்தியோட அண்ணனும் அதே நேரத்தில் ஆனந்தியோட அம்மாவும் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க அண்ணி எப்போயுமே ஆனந்தி பக்கம் தான். அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம்னா அவங்க அப்பா எப்போவுமே ஆனந்தி பக்கத்து தான் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ வீரா சும்மா இருக்க மாட்டாங்க. அடுத்து ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனையை உள்ளே கொண்டு வர தான் செய்ய போகிறாங்க. ஆனால் இதுக்கப்புறம் குமரன் அப்பப்போ என்ன பதிலீடு கொடுக்கணுமோ கொடுப்பாரு, ஆனந்தியோட ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்க தோணுது. ஏன்னா இப்போ ரெண்டு பேர்த்தையும் சந்திக்க வச்சுட்டாங்க, ரெண்டு குடும்பமும் ஒருத்தர் தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிற அளவுக்கு கதையை கொண்டு வந்துட்டாங்கன்னா இதுக்கப்புறம் லேட் பண்ண மாட்டாங்க. கதையை ரொம்ப சுவாரஸ்யமாக தான் கொண்டு போயிட்டு இருப்பாங்க. அடுத்த கட்டமாக இப்போ கண்டிப்பாக ஆனந்தோட பிரச்சனை அந்த ஒரு ஃபன் கலாட்டாவை தான் ஒரு வாரத்துக்கு மேலே கொண்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ ஆனந்தியை அவங்க தான் நம்ம வாழ்க்கையில் வரப்போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்க போகிறாங்க. குமரன் அதை சொல்ல முடியாமல் ஏதாவது தடுமாறிட்டு இருக்க போகிறாரு. பார்க்கலாம் இந்த பொண்ணை எப்போ குமரனோட அப்பா என்னை கடையிலேருந்து காப்பாற்றினது இந்த பொண்ணு தான் அப்படின்னு சொல்லி எப்போ பார்க்க போகிறாங்கன்னு தெரியல. அது மாதிரி அடுத்தடுத்து நிறைய சுவாரஸ்யங்கள் நமக்கு காத்துக்கிட்டு இருக்கு. பார்க்கலாம் என்ன நடக்குது, ஆனந்தி எப்படி அடுத்தடுத்து ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம பேசலாம். இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.